எல்லாருக்கும் வணக்கம். இந்த 2018 நான் போஸ்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு வீடியோ இது. போன வருஷம் 2017 ஃபஸ்ட்டு வீடியோ மாந்தி அப்படின்னு மாந்தியை பற்றி பேச ஆரம்பித்தேன். அஸ்ட்ராலஜியை பற்றி பேசி அதை போஸ்ட் பண்ண முதல் வீடியோ. அதனால் 2017 என்னை என்ன பண்ணிடுச்சுன்னா, என்னை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஒரு தொழில்முறை ஜோதிடராக என்னை மாற்றிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ப்ரொஃபஷ்னல் அஸ்ட்ராலஜராக மாற்றிடுச்சு. காரணம் என்னென்னா, நான் பல பேருக்கு பல வருடங்களாகவே என்கிட்ட பிரச்சனைன்னு வந்தால் அவங்களுக்கு இஃப் இட் இஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூன்னா நான் ஜோதிடம் பார்த்து பரிகாரம் சொல்லியிருக்கேன். இது என்கிட்ட டச்சில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும். அப்போல்லாம் அதை ஒரு சேவையாக தான் செஞ்சேன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் சொன்ன பரிகாரங்களை செஞ்சும் கூட அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. அதுக்கப்புறமா யோசித்து பார்த்ததில் தான் ஜோதிடத்தை இலவசமாக சொன்னால் படிக்க மாட்டேங்குதுன்ற உண்மை எனக்கே வழங்குச்சு. ஆரம்பத்தில் எங்கள் அப்பா சொல்லியிருக்கார். ஆனால் அவரே சேவை மனப்பான்மையோடு செஞ்சதுனால அதிலிருந்து நான் அப்படி ஹெல்பிங் டெண்டன்சியோடு தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் தான் ஹெல்ப் பண்ணணுன்ட்டு தான் வந்தேன். ஏன்னா நான் பேசிக்கலாக ஆன்மீகவாதி. முக்தியை அடையணும்னு பார்க்குறேன். இப்பிறவியில் பொருள் தேவை தான், ஆனால் அதுக்காக அது மேலே ஆசை கிடையாது. அளவான விஷயங்கள் எல்லாம் அளவோடு இருந்தால் நல்லதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு டைப். அதனால் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி தானே நம்ம ஃப்ரீயாக ஜோசியம் சொல்கிறோம், கண்டிப்பாக இது பலிக்கும் அப்படின்ற எண்ணத்தோட கடவுளையும் வணங்கி அதெல்லாம் செஞ்சும் பலன் இல்லை. அப்புறம்தான் தெரிஞ்சது ஜோதிடத்தை நம்ம இலவசமாக சொன்னால் வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போது ஃபீஸ் வாங்கிட்டு ஜோசியம் சொல்கிறதுல எனக்கு நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருது. ஏன்னா குழந்தை இல்லைன்னு சொல்லி இது பண்ணவங்க அவங்களுக்கு குழந்தை தங்கி இருக்குன்ற மெசேஜ் வருது. கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி என்கிட்ட வந்தவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்ற மெசேஜ் வருது. அப்போது இது ஒர்க் ஆகுது. எப்படியோ ஒன்று உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், அதுதான் எனக்கு முக்கியம். இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வருடத்து முதல் வீடியோவில் நான் இப்போது மலேசியாவுக்கு வரேன், இல்லை மலேசியாவுக்கு போகிறேன். ஜனவரி 20 ஜனவரி 22 வரைக்கும் அங்கே தான் இருப்பேன். போன முறை மலேசியா போயிருந்த போது நான் பிரச்சனை இருந்தால் வாங்க நான் பார்த்து சொல்கிறேன்னு பார்த்தேன். கொஞ்சமாவது பணம் வாங்கிக்கிட்டேன், ஏன்னா அப்போ தான் அது பலிக்கும்னு. அப்போது சில பேர் என்னை மீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா சரியான லொக்கேஷன் இல்லை, நான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறேன், அங்கே இருக்கேன்னு சொல்கிறேன், என் கையில் ஃபோன் இல்லை, இன்டர்நெட் இல்லை, லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் க்ரியேட்டட். அதில் நான் இப்போது விஷயங்களை கற்றுக்கிட்டேன். நான் எங்கேயும் நகர போகிறதில்ல, ஒரே இடத்துல தான் இருப்பேன். அந்த இடம் என்னன்றது என்னை அப்ரோச் பண்ணும்போது நான் அதுக்கு முதல் நாள் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருந்து உங்கள் பிரச்சனைகள் தீரவே இல்லைன்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஃபிக்ஸட் ரேட்டு தான் இந்த முறை. 50 ரிங்கெட்ஸ் மை ஃபீஸ் ஒரு ஹாரோஸ்கோப்புக்கு. நீங்கள் என்னுடைய ப்ரெடிக்ஷன் ஸ்டைல் அப்படின்ற வீடியோவை பாருங்கள். அப்போது அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா, என் ஸ்டைலை சொல்லியிருப்பேன், எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவேன் என்ன ஏதுன்னு. ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்தும் அந்த ஸ்டைல்லே நான் சொல்லணும்னு விரும்பி இந்த ஃபீஸும் உங்களுக்கு ஓகேன்னா ப்ளீஸ் எனக்கு என் இமெயிலுக்கோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ மெசஞ்சர்லேயோ என்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, என்றைக்கு வரலான்னு. அப்போது உங்களுக்கும் நேரம் மிச்சம், எனக்கும் நேரம் மிச்சம். என் இமெயில் murugabhaktan@gmail.com, murugaBhaktan@gmail.com. என் ஃபேஸ்புக் ஐடி முருகா ஓம் பக்தன், MURUGA
இதை சர்ச் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த யூடியூப்புக்கு கீழே கமெண்ட் போட்டிங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வரும். படிக்கக்கூட எனக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்கள் இமெயிலே காண்டாக்ட் பண்ணுங்கள். பிரச்சனைகள் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. பிரச்சனையை தீர்க்கணும். கரெக்டான ரெசல்யூஷன், கரெக்டான ரூட் காஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு நிவர்த்தி பண்ணணும். ஜோதிடம் சொல்கிறவங்களுக்கு ஜோதிட ஞானம் மட்டும் பத்தாது, இறை அருள் வேணும். பிளானட்ஸ் இப்படி இருந்ததுன்னான்ட்டு அதை கரெக்டாக டீகோட் பண்ணி கரெக்டான மெசேஜை எடுத்து கரெக்டான பரிகாரம் சொல்லணும். நான் வணங்குற முருகக் கடவுளுடைய அருளால் எனக்கு அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். என்கிட்ட ஜோதிடம் பார்த்தவங்களும் அதை நம்புகிறாங்க, நான் சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் பொறுத்து. ஸோ இந்த வருடத்து முதல் வீடியோ வெளிநாடு போகிறத பற்றி பேசுகிறேன். ஸோ இந்த வருடத்தில் உங்கள் ஆதங்கம் புரியுது, நீங்கள் மலேசியாவுக்கே போகிறீங்களே. ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணணுன்னா முதல்ல அதை ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் ஸ்டார்ட் பண்ணணும். அது எப்படி போகுது, அதில் இருக்கிற நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை விஸ்தரிக்கணும். பல நாடுகளுக்கும் அதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு லெவலில் தான் இருக்கேன். ஸோ நான் டெஃபினட்டாக இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்கள் நாட்டுக்கும் வருவேன், இறை அருள் இருந்தால். அப்புறம் இன்னொன்று, மலேசியாவிலேருந்து நிறைய பேர் ஜாதகம் கல்யாணம் ஆகலைன்ற ஒரே காரணத்துக்காக வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு நானும் அவங்களுக்கு பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை அவங்க சிரத்தையாக செய்கிறாங்க. இன்னமும் நேரம் கைகூடவில்லை. ஏன்னா குரு பயிற்சி ஆகணும், குரு பலம் வரணும், அது இது இருந்தாலும் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை மற்றவங்களுக்கும் நான் அனுப்பலான்னு ஒரு ப்ராமிஸ் எனக்கு கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு பொருத்தமான மாப்பிள்ளை வேறு யாராவது எனக்கு வந்தாங்கன்னா ஹாரோஸ்கோப் பார்க்க கல்யாணம், நான் உங்களுக்கு அவங்க நம்பரை கொடுக்குறேன். நீங்களே டைரெக்டாக பேசி உங்கள் நாட்டில் இருக்கிற நல்ல மாப்பிள்ளையே உங்களுக்கு அமைய வாய்ப்பையும் இது ஏற்படுத்தும் இல்லைங்களா? நான் பாட்டில் வேறு இங்கே எனக்கு தெரிஞ்சவர் அங்கே எனக்கு தெரிஞ்சவர்னு சொல்கிறத விட, ஏன்னா என்கிட்ட அப்ரோச் ஆகிற மக்கள் எல்லாமே கடவுளர்களால் நல்ல மனிதர்கள், நல்ல டைப். அதனால் நீங்கள் தாராளமாக வாங்க, உங்கள் ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்துட்டு, சார் இந்த மாதிரி ஏதாவது இதுக்கு மேட்சிங்காக வந்ததுன்னா எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். நான் டெஃபினட்டாக உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஊரில் இருக்கிறபடி சொல்கிறேன். இந்த வருடத்தில் நீங்கள் பொய் சொல்லாமல், திருடாமல், ஏமாற்றாமல், யார் சொத்தையும் கொள்ளையடிக்காமல், வைத்தறிச்சல் படாமல், பொறாமைப்படாமல் உங்களுடைய சந்தோஷங்களை நீங்கள் அனுபவிக்கலாம், அடுத்தவர்களை அது பாதிக்காத வரை. சரிங்களா? கடவுளை கும்பிட்றீங்களோ இல்லையோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.